அரசு அதிகாரிகளோடு போய் நேற்று மாலை முதல்வர் ஜனநாயகன் படத்தை கண்டு ரசிச்சிருக்காரு. நாட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குதுன்னே இவங்களுக்கு முக்கியம் இல்லை. இவங்க தலைவரின் படம் ரிலீஸ் ஆகுது, அதை கொண்டாடணும். எப்படி ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், எங்கள் தலைவர் படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். அதாவது இப்போ யூவா ஏவாங்கிறதா இங்கே பிரச்சனை. இங்கே உயிரா உரிமையாங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு. உரிமைக்காக போராடக்கூடிய இளைஞர்களை ஒரு உயிரற்ற உடலாக கருதி இந்த அரசாங்கம் கடுமையான தாக்குதலையும் வன்முறையையும் ஜனநாயக படுகொலையையும் செஞ்சுட்டு இருக்கு. டெல்லியில் என்ன பாசிச ஒன்றிய பாஜக அரசு பண்ணுச்சோ அதே தான் தமிழ்நாட்டில் இந்த தாவேக அரசும் பண்ணிட்டு இருக்கு. வணக்கம். இது நாடா அல்லது சுடுகாடா என்று எண்ணக்கூடிய வகையில் தான் இன்றைய அரசியல் சூழ்நிலை இருக்குது. உயிரற்ற உடல் எரிக்கும் போது வெப்பத்தை தாங்க முடியாமல் கை கால்களெல்லாம் மேலே எழும். அப்போ அதை அடித்து மீண்டும் அதை எரிப்பாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, உணர்வு பூர்வமாக உரிமைக்காக போராடக்கூடிய இளைஞர்களை ஒரு உயிரற்ற உடலாக கருதி இந்த அரசாங்கம் கடுமையான தாக்குதலையும் வன்முறையையும் ஜனநாயக படுகொலையையும் செஞ்சிட்ருக்கு. ஒன்றிய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும் இரண்டுமே ஏறத்தாழ ஒரே முறையை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 21ஆம் தேதி டெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் என்ன செய்தார்களோ அதையே தான் அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டங்களிலும் மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் இந்த அரசாங்கம் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஜந்தர் மந்தரில் ஒரு பெரிய பேரணிகள் நடந்துச்சு. அங்கே கடுமையான வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து இந்தியா முழுக்க உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் இன்று போராட்டங்கள் மாணவர்கள் மூலியமாக எழுச்சிபூர்வமாக நடைபெற்று இருக்குது. பல மாநிலங்களில் மாணவர்கள் மீது தாக்குதல்களும் ஒடுக்குமுறைகளிலும் காவல்துறைகள் மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, ஏறத்தாழ டெல்லியில் என்ன பாசிச ஒன்றிய பாஜக அரசு பண்ணுச்சோ அதே தான் தமிழ்நாட்டில் இந்த தாவேக அரசும் பண்ணிகிட்ருக்கு. போராட்டம் பண்ண மாணவர்களை இரவோடு இரவாக அடித்து கைது செஞ்சுட்டு காலையில் தாவேகா அரசு சார்பிலையும் தாவேகா கட்சி சார்பிலையும் அமைச்சர்கள் சார்பிலையும் அறிக்கை வருது. தலைநகரில் நடந்திருப்பது ஜனநாயக படுகொலை என்று அமைச்சர் ஆதவர்ஜனார் ட்விட்டு போட்டிருக்காரு. ஆனால் அவர் எந்த தலைநகரை சொல்கிறாருங்கிறது தான் தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டின் தலைநகர்லையும் அதே தான் நடந்துச்சு, தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளிலும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. பல மாணவர்களின் உயிர்களை பறித்த நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று இங்கு மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டிட்டு இருக்கும்போது சமூக நீதி அரசு தான் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் மாணவர்களுக்கு உறுதுணையாகவும் ஜனநாயகத்திற்கு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பு கொடுத்து நின்றுக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றிய பாசிச பாஜக அரசை விட மோசமான நிலையில் நடந்துட்டு இருக்காங்க. அதாவது கூட்டத்தில் போயிட்டு பங்கு கொண்ட மாணவர்கள் கைது செய்கிறது மட்டும் இல்லாமல் நின்று வேடிக்கை பார்த்த மாணவர்களை கூட கைது செய்யக்கூடிய அவல நிலையெல்லாம் வந்திருக்கு. நேற்று பல கல்லூரிகளுக்குள்ளே காவல்துறை உள்ளே போய் மாணவர்களை கைது செஞ்சுருக்காங்க. அதாவது வெளியே நின்று போராடலாம் இல்லை, கல்லூரிக்குள்ளேயே போய் நீங்கள் போராட்டம் நடத்துவீங்கன்னு சொல்லிலாம் மாணவர்களை கைது செஞ்சுருக்காங்க. அது அவங்க கூட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அது தொடர்பான பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வந்துட்டுருக்கு. இது போக பல்வேறு நடிகர்களும் இப்போது தான் நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக மாணவர்களுக்கு உறுதுணையாக குரல்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலை நாட்டில் நிலவிட்டு போது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த சூழ்நிலையில் படம் ரிலீஸ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஸ்டாப் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஏன்னா இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போதும் அரசு அதிகாரிகளோடு போய் நேற்று மாலை முதல்வர் ஜனநாயகன் படத்தை கண்டு ரசிச்சிருக்காரு. இது அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய பாலிமர் போன்ற தொலைக்காட்சிகளிலேயே வெளிவந்திருக்கு. மாணவர்களை எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மதிக்குது, உரிமைக்கு எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் குரல் கொடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இதை விட மோசமான நிலை என்னன்னா, பல மாணவர்கள் இங்கே போராடிட்டு இருக்கும்போது இந்த தாவேகாவோட ஃபாலோவர்ஸ், அதாவது உறுப்பினர்கள்னு சொல்லிக்கலாம், தொண்டர்கள்னு சொல்லிக்கலாம், தற்குறிகள்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு நேற்றுலேருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சிதம்பரத்தில் கோயிலில் பார்த்தீங்கன்னா மண் சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குதுன்னே இவங்களுக்கு முக்கியம் இல்லை. இவங்க தலைவரின் படம் ரிலீஸ் ஆகுது, அதை கொண்டாடணும். அவங்களுக்கு அதை கேட்டால் அதை திருவிழாம்பாங்க. நேற்று முழுக்க பல்வேறு இடத்துல அவங்களும் மாணவர்கள் தான், அவங்களும் இளைஞர்கள். ஆனாலும் என்ன நடக்குதுங்கிற ஒரு அக்கறையே இல்லாமல் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி படத்தை சொன்ன மாதிரியே நினச்ச மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் விட கொடுமை, ஜனநாயகனுக்கு ஏ சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்கலாம், யூ சர்டிஃபிகேட்டை தான் கொடுக்கணும்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த பெண்கள், அது எப்படி ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், எங்கள் தலைவர் படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். அதாவது இப்போ யூவா ஏவாங்கிறதா இங்கே பிரச்சனை, இங்கே உயிரா உரிமையாங்கிற பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த யூஏங்கிற சர்டிஃபிகேட், ஜனநாயகன் படம் இதெல்லாம் வச்சு தான் இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த அரசு எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, ஓரமான இடத்துல மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போகிறான்னா நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு.
எந்த மாணவர்களும் மக்களுக்கு இடையூறு தரும் வகையில் போராட கிடையாது. எல்லாருமே தனியாக ஒரு இடத்துல தான் போராடிட்டு இருக்காங்க. அரசாங்கத்திலும் அனுமதி கேட்குறாங்க, காவல்துறை அனுமதியும் கேட்குறாங்க. அவங்க அனுமதி மறுக்கும் போது அதை மீறி போராடுறாங்க. அப்போவும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் தான் போராடுறாங்க. மக்களுக்கு ஏன் இடையூறு இல்லைன்னா மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. அவங்க அந்த போராட்டத்தின் நியாயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றிய பாஜக அரசுக்கு ஜால்ரா அடிக்கிற விதமாக இங்கே நீங்கள் மாணவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க. ஆனாலும் இதையெல்லாம் புரிஞ்சிக்காம இதை எதையுமே காது கொடுத்து கேட்குற நிலைமையிலேயே அவங்க இல்லை. இந்த தாவேகா விர்ச்சுவல் வாரிஸ் தொடர்ந்து பல அவதூறுகளை காங்கிரஸ் கட்சியில் தானே நீங்கள் கொண்டு வந்தீங்க, திமுக கூட்டணியில் தானே இருக்க முடியும். காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தோன்னா இப்போ காங்கிரஸ் கூட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. காங்கிரஸ் எதிர்த்து அறிக்கை விட வேண்டியதானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திமுக தான் கொண்டு வந்துச்சு நீட்டங்கிறீங்க. திமுக எப்படி ஒன்றியத்தில் போய் நீட்டை கொண்டு வர முடியுங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு கிடையாது. திமுக தான் நீட்டை கொண்டு வரக்கு முன்னெடுத்துச்சுங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பரப்புறது பூராமே பொய் செய்தி தான், பொய்யை மட்டும்தான் பரப்பிட்டு இருப்பீங்க. எந்த ஆதாரம் இல்லாமல் திமுக திமுக திமுக, எதுக்கு எடுத்தாலும் திமுக, தொட்டதுக்கு திமுக, எல்லாத்துக்கும் உங்களுக்கு திமுக. ஆனால் பண்ணுறது பூரா நீங்கள் இப்போ அராஜகம் பண்ணிவிட்டு மாணவர்களை கைது செஞ்சுட்டு இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லுவீங்க. சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அதையும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆல்ரெடி திமுக தூண்டுதல் தான் மாணவர்கள் நடத்துக்க. ஆக்சுவலாக மாணவர் அமைப்புங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு பகுதியாக எஸ்எஃப்ஐ தான் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. உங்கள் கூட தான் கூட்டணியில் இருக்காங்க கம்யூனிஸ்ட். அது கூட தெரிஞ்சுக்காமல் இதையும் திமுக தான் தோண்டி விட்டுச்சு அப்படின்னு அதையும் நீங்கள் சொல்லுவீங்க. எல்லா இதுக்கும் திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு இருக்க தற்குறிகளே, எல்லாத்துக்கும் திமுக திமுகன்னு சொல்லிட்டு இருக்க விர்ச்சுவல் வாரியர்களே, கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க. போயிட்டு உங்கள் அண்ணன் படம் தான் ரிலீஸு, உங்கள் மாமா படம் தான் ரிலீஸு, என் தலைவனுக்காக மார்பை கூட அறுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்படி முட்டாள்தனமாக இருக்கிறத விட்டுட்டு நாட்டுக்கு என்ன தேவை, அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை, உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு அதனால் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காங்க. உங்கள் முந்தைய தலைமுறைகள் உங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுங்க. எதனால் அவங்க இப்போ உங்களுக்கு எல்லாம் கிடச்சதுன்னு கேட்டு தெரிஞ்சுங்க. இன்னும் 5 வருஷத்தில் உங்கள் அண்ணன் இந்த நாட்டை எப்படி நாசம் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு அடுத்த தலைமுறையில் கொஞ்சம் சிந்திங்க. அதை விட்டுட்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த பொய்யா கருத்துக்களை பண்ணுறது பூரா பண்ணிவிட்டு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கொஞ்சம் கூட ஒரு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்காம சுயநலவாதிகளாக சுயநலத்தோடு இப்படி படத்தை போய் கொண்டாடிட்டு இருக்கீங்கிறத உங்களுக்கு கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்கணும். உங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்க முதல்வருக்கே அந்த குற்ற உணர்ச்சி இல்லை. ஏன்னா இங்கே ஜனநாயகத்தை ஒழிச்சிட்டு ஜனநாயகன் படத்தை பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி இருக்க போகிறீங்க?